எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, பெயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதனன் மனனே. பிரார்த்தித்து ஆசீர்வாதம். Who is your life partner? Mom, dad, wife, son, husband, daughter, friends, not at all. Your real life partner is your body. Once your body stops responding, no one is with you. You and your body stay together from birth till the end, till the death. What you do to your body is your responsibility, and that will come back to you. The more you care for your body, the more your body will care of you, care for you. What you eat, what you do for being fit, how you deal with stress, how much rest you give to it will decide how your body gonna respond. Remember, your body is the only permanent address where you live. Your body is your asset, which no one else can share. Your body is your responsibility because you are the real life partner. Be fit forever. Take care of yourself. Money comes and goes. It is not going to stick one place. It is not going to stay with one person. Relatives and friends are not permanent. They are also strangers. Remember, no one can help your body other than you. That's what we told. Body is most important. That's a life partner. Pranayamam for lungs. Meditation for mind. Yogasana for body. Walking for heart. Good food for intensities. Good thoughts for soul. Good karma for world. This was told by Krishna in Bhagavad Gita. Everyone should know, and accordingly they should live, and they should link, and they should lead their life. All the best. ராமநாம மகிமை. தன் மார்பில் பாய்ந்த ராமபாணத்தை பிடுங்கிய வாலியின் கண்ணில் முதலில் தெரிந்தது ராமநாமமே தவிர ராமன் இல்லை. ராமநாமம் கண்ட பிறகுதான் அதற்குரிய ராமனை நேரில் வர கண்டான். ராமபாணம் வாலியின் உயிர் போகும்படியான வாதனத்தை தந்தது என்றாலும் ராமநாமத்தையே கண்டதால் வாலிக்கு ஞானம் உண்டாகியது. ஆனால் ராமநாமத்தின் மகிமை ஞானமெல்லாம் அறிந்து போற்றி உய்யும்படி உரைத்தான் ஞான ஆசிரியர் போல. எப்படி மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செமைசே நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் வாலியின் வாயிலாக தெரிவிப்படைத்தது பரமபதம் தரும் மூலமந்திரமாகும். இப்பிறப்பிலே இறந்து மறுபடியும் பிறக்கச் செய்யும் மறுமை என்னும் தீராத பிறவி நோயை தீர்க்கும் அரும்பெரும் மருந்து ராமநாமமே என கூறியது வேதத்தின் வித்தாகும். மறுமை நோய்க்கு மருந்து ராமநாமமே என உறுதியாக உரைத்த வாலியின் மொழி வேதமருளிய நாயகன் மொழியாகும். முழு எண்ணுடன் சேர்த்தால் சூழியத்திற்கு மதிப்பு எண் என்ற உயர்வு உண்டாகிறது. 8 + 0 = 80 என்று இரண்டு எண்ணிற்குமே ஒரு சேர மதிப்பு உயர்ந்து விடுகிறது. ராமன் முழு எண், அனுமன் சுழியம். இந்த இருவரும் ஒன்றுபட்டாலே ராமநாம மகிமையும் ஹனுமனின் ராம பக்தியின் பெருமையும் உணரலாம். ராமநாமம் திசை காட்டி, அனுமன் பக்தி வழிகாட்டி. ராமாவதாரம் முடிந்தது. பரமபதம் செல்கையில்
ஹனுமனையும் தன்னுடன் வருமாறு ராமன் அழைக்கிறான். அது ஹனுமன், ஐயனே, இந்த திருக்கோலத்தில், இதே திருக்கோலத்தில் அங்கு இருப்பீர்களா என்று கேட்கிறார். ஹனுமனே, அங்கு இந்த வடிவம் இருக்காது, சங்கு சக்கரம் தரித்த வடிவத்தில் இருப்பேன் என்கிறார் பரந்தாமன். அதை கேட்டு ஹனுமன், அப்படியானால் பெருமானே, நான் தங்களுடன் வரவில்லை. ராமகோலத்தில் தங்களை கண்ட நான் வேறு எந்த கோலத்திலும் தங்களை காண விரும்பவில்லை என்றான் ஹனுமன். யான் எப்போதும் தங்களின் ராமநாமத்தையே துதித்து வழிபட்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த ராமநாம மகிமையாலே தங்களை கண்டு மகிழ வேண்டும் என்றான் ஹனுமன். ராமநாமம் பாடி துதித்து வழிபடும் பக்தர்களின் உள்ளமே பரமபதமான வைகுந்தத்தை விட புண்ணியமானது என்று கூறி ஹனுமன் இப்பூலகத்திலேயே தங்கிவிடுகிறார். ஆகவே ராமநாம மகிமையும் ஹனுமனின் பெருமையும் எத்தகைய சிறப்புடையது என்பதை நன்கு விளக்கும் அனைவரும் ராமநாமத்தை உச்சரித்து மேன்மை பெறுவோம். ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஆஞ்சநேய வணங்கும் அடியார்கள் ஆஞ்சநேயரின் பேரொழி மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ராமதேயம் கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயன் பேரொழி நமக்கு கிடைக்கிறது. ஒருமுறை ராமா என்று சொன்னால் அது சகஸ்ரநாமம் 1008 தடவைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் உத்தரபாகத்தில் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இன்னும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைத்து தனக்காக வாழாமல் ஸ்ரீராமனுக்காக வாழ்கின்றார். ராமநாமத்திற்கு ஏன் இவ்வளவு பெருமை? சிவவிஷ்ணு ஐக்கியமே ஸ்ரீராமநாமம். நாராயணனிலிருந்து ராவும் நமசிவாயிலிருந்து வருகிற மாவும் சேர்ந்ததே ராமநாமம். அதுவே ராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. திண்மையும் பாபமும் சிதைந்து போச்செய்யுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ஸ்ரீராமா என்றெழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். ஸ்ரீராம ஜெயம். அப்பேற்பட்ட உன்னத நாமம் ராமநாமம். மந்திரங்களில் எளிமையாக ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமநாமத்தின் பெருமைகளை தெரியுமா? சக்தி வாய்ந்த ஒலிகளுக்கு மந்திரம் என்று பெயர். அந்த ஒலிகளை நாம் ஓதி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு முறை சொன்னால் போதாது, மீண்டும் மீண்டும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சரியான உச்சரிப்புடன் சில ஒலிகளை நாம் தொடர்ந்து சொல்லி வருவதற்குத்தான் ஓதுதல் என்று பெயர். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார். மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும். தசரதருடைய புதல்வனாக ராமா என்ற மந்திரத்தின் பெயரைத்தான் வசிஷ்டர் சூடினார். ரா என்பது மூலாதாரம், மா என்பது தலையின் உச்சியில் உள்ள 1000 இதழ் இடத்தை குறிக்கும். ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி கிளம்பி தலை உச்சிற்கு சென்றுவிடும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமர் கூட இலங்கையை அடைவதற்கு பாலம் கட்டி சென்றார். ஆனால் ஹனுமோ ராமநாம பலத்தினால் கடலையே தாண்டிவிட்டார். ஆனால் உடனே ராமா என்று சொன்னேனே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. ஒரு விதை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சுவிட்டு காயாகி பழமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டும். அதுபோலத்தான் ராம நாம ஜபம் செய்யும் தாரக மந்திரத்தை பொறுமையுடன் சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ராம மந்திரத்திற்கு தார மந்திரம் என்று பெயர். தாரகம் என்றால் என்ன? தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். எதிலிருந்து தாண்ட விடுவது? பிறப்பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்ட விடுவதே என்று பொருள். கம்பநாட்டாழ்வார் போன்றவர்களும் ராமநாமத்தின் பெருமையை பாடியுள்ளார்கள். பெரிய கடுமையான தவம் செய்து தானே நாம் பிறப்பிறப்பு என்ற சுழற்சியில் விடுபட முடியும். ராமநாமம் மட்டும் சொன்னால் அது எப்படி நடக்கும் என்று கேள்வி எழலாம். 1000 வருடங்களான ஆலமரத்தை கீழே சாய்ப்பது எவ்வளவு கடினம், அதற்கு எவ்வளவு முயற்சியும் உபகரணங்களும் தேவைப்படும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால்
அந்த மரத்தை மென்மையான கரையான்களும் அரித்து கீழே தள்ளிவிடுகின்றனவே, அதுபோலத்தான் மென்மையான எளிமையான நாமம் நம்முடைய பாவத்தையும் அழிக்கக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு அரித்து விடும், நம்முடைய கர்மம் தொலையும் என்பதை உணர்த்துகிறதே ராமநாமம். ராமநாமத்தை சொல்வோம், ஹனுமனை பிரார்த்திப்போம். ஹனுமன் மூலம் நமக்கு ராமன் கிருபை கிடைத்து ராம ஜெயமாக வாழ்வோம். ராமனை நினைப்போம். எல்லோருக்கும் எல்லாம் நல்லதும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.